சித்திரை மாதம் அமாவாசையை அடுத்த 3ஆம் நாள் வரும் திதி அட்சய திருதியை எனப்படும். மகத்துவம் மிகுந்த இந்த திருநாளன்று எந்த ஒரு செயலை துவங்கினாலும் அது முழுமையாக வெற்றி பெறும் என்பது ஐதீகம். அட்சயம் என்றால் பூரணமானது, குறையாதது, அழியாத பலன் தரும் என்று பொருள். இந்த நாளுக்குரிய புராண மகிமைகள் ஏராளம். செல்வத்துக்கு அதிபதியான குபேரன் சங்கநிதி பதுமநிதி எனும் ஐஸ்வர்ய கலசங்களை பெற்ற நாள் அட்சய திருதியை ஆகும். திருமகளின் 8 அவதாரங்களுள் ஐஸ்வர்ய லட்சுமி மற்றும் தானிய லட்சுமி தோன்றியது இந்த திருநாளில்தான். கிருதயுகத்தில் ஓர் அட்சய திருதியை தினத்தன்றுதான் பிரம்மா உலகை படைத்தார். வனவாசத்தின் போது கடும் தவம் செய்த தர்மரின் முன்னால் காட்சி தந்த சூரிய பகவான் அன்ன வளம் குன்றாத் அட்சய பாத்திரத்தை அவருக்கு அளித்ததும் இந்த நாளில்தான். இந்த புண்ணிய நாளில்தான் தசாவதாரங்களுள் ஒன்றான பரசுராம அவதாரம் நிகழ்ந்தது. ஈஸ்வரன் பிட்சாடனர் திருக்கோலத்தில் வந்து அன்னபூரணியான அம்பிகையிடம் பிச்சை பெற்ற திருநாளும் இதுதான். பிட்சாடனர் திருக்கோலத்தில் ஈசன் அம்பிகையிடமிருந்து இறந்து பிட்சை ஏந்தினார். இப்படி ஈஸ்வரனுக்கே அமுதளித்த அன்னபூரணிக்கும் மகத்தான அட்சய சக்திகள் கூடின. இந்த புராண சம்பவம் நிகழ்ந்த திருத்தலம் காசியம்பதி. மகோதயம் எனும் நகரில் ஒரு வணிகன் இருந்தான். குணசீலனான அவன் அட்சய திருதியையின் மகிமையை கேள்வியுற்று ஒவ்வொரு வருடமும் அந்த நாளில் கங்கையில் நீராடி பித்ரு தர்ப்பணம் செய்வதுடன் கோதானம், சுவர்ணதானம், பூமி தானம் போன்றவற்றைச் செய்தான். இதன் பயனால் அவன் மறுபிறவியில் குசாவதி என்ற நாட்டின் அரசனாக பிறந்து அட்சயமான செல்வத்தை பெற்றதாக கதை. எனவே இந்த தினத்தில் கங்கா ஸ்நானம், பித்ரு தர்ப்பணம் இவற்றுடன் சுவர்ணம், விசிறி, குடை ஆகியவற்றை தானம் செய்வது அழியாத பலன் தரும் என்று கருதப்படுகிறது. அட்சய திருதியை திருநாளை சிறப்பாக கொண்டாடும் திருத்தலங்களும் உண்டு. காசி, விளாங்குளம் இது நெல்லை அம்பாசமுத்திரம் அருகில் உள்ளது. திருச்சோற்றுத்துறை இது திருவையாறில் இருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. திருப்பரங்குன்றம், முழையூர் ஆகிய இந்த 5 திருத்தலங்களை அட்சய திருதியை திருத்தலங்கள் என்று அழைப்பர். இந்த தலங்களுள் மிக விசேஷமாக கருதப்படுவது முழையூர். ஜமதக்னி முனிவர் இந்த பிரபஞ்சம் போற்றும் பரசுராமரை தவப்புதல்வனாகப் பெற்றிட தவம் செய்ததுடன் பரசுராமருக்கு நல்வரங்களும் மறைஞானமும் பெற்றுத் தந்த அற்புத திருத்தலம் இது. கும்பகோணம், பட்டீஸ்வரம் அருகேயுள்ள இந்த தலத்தில் ஸ்ரீஞானாம்பிகை சமேத ஸ்ரீ பரசுநாதர் ஆலயம் அமைந்துள்ளது. பண்டைய யுகங்களில் பிரம்மாண்டமான தேர்கள் உலாவர மகாமகம் போல அட்சய திருதியை திருவிழா கொண்டாடப்பட்ட சிவத்தலம் இது. தற்போது ஆரவாரமின்றி எளிமையாகத் திகழ்கிறது. மேலும் திருதியை திதி தேவதைகள் இறைவனை வழிபட்டு எதையும் விருத்தி செய்யும் சக்தியை பெற்ற அற்புத தலம் இது. இங்கு உமையவள் கொஞ்சும் கோலத்துடன் ஞானாம்பிகையாக அருள் பாலிக்கிறாள். பிரம்மாவின் அகங்காரத்தை களைந்த திருத்தலமான இங்கு அமைந்துள்ள லிங்கம் பரசு பீஜாட்சர் லிங்க வடிவைச் சார்ந்தது. காணுதற்கரிய லிங்க வடிவம் இது. அட்சய திருதியை அன்று இந்த சிவலிங்கத்துக்கு மாதுளை முத்துகளால் காப்பு இட்டு அலங்கரித்து அபிஷேக ஆராதனைகளுடன் வணங்கி வந்தால் ஐஸ்வர்யங்கள் விருத்தியாகும். மேலும் இந்த நாளில் குபேர பூஜை நடத்துவதும் இங்கு சிறப்பாக கருதப்படுகிறது. சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், உணவு செரிமானம் இன்மை போன்றவற்றுக்கு தக்க நிவர்த்தியை பெற்றுக்கொள்ள சிறப்பான தலம் இது. தரிசாக பயனின்றி கிடக்கும் நிலம், முடங்கிக் கிடக்கும் பணம், தோட்டம், வீடு ஆகியவை விருத்தியடைய இந்த திருத்தலம் வந்து இறைவனை வழிபட்டு வந்தால் தக்க பலன் கிட்டும் என்பது கண்கூடு. அட்சய திருதியை தவிர மாதந்தோறும் வரும் வளர்பிறை, தேய்பிறை திருதியை திதிகளிலும் இங்குள்ள ஈஸ்வரனுக்கு வெண்பொங்கல் நிவேதித்து வழிபட்டு பலன் பெறலாம்.